அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. ஸோ இந்த மீல் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவிடுறதுக்கு நான் பண்ணுற சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, நான் என்னோடய பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீல் ப்ரிப்ரேஷன் அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக குக் பண்ணணுன்ற பேரில் இந்த ஒரு நாள் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதை நினச்சாலே அந்த வாரத்தை எப்படி கொண்டு போகிறோம், ஐயோ இவ்வளோ காய் வாங்கணும், அவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், இதை நினச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால நான் என்னென்னா, ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஃப்ளோ. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் காமிக்கிறாங்க, யூடியூப்பில் காமிக்கிறாங்க, அந்த லேபிள்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் கண்டெய்னர்ஸில் போட்டு அந்த மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறத விட என்னோடய கோலை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் மாற்றிக்கிட்டேன். என்ன என்னோடய கோல் அப்படின்னா, நான் ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. மீல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ப்ரிப்பேரிங் ஃபார் த என்டையர் வீக். இட்ஸ் அபவுட் க்ரியேட்டிங் அ வெரி சிம்பிள் லைஃப் அண்ட் ரிமூவிங் டுமாரோ ஸ்ட்ரெஸ். நாளைக்கு எனக்கு வரப்போகிற ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி அதற்கேற்ற மாதிரி சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறது தான் என்னோடய மீல் ப்ரிப்பரேஷனுக்கு டெஃபினிஷன். ஸோ என்னோடய மீல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் சண்டே ஒரு நாள் தான் எனக்கு வீக் ஆஃபு. ஸோ அந்த டேயில் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, பழங்கள் அதை மட்டும் வாங்குவேன். ஒரு வாரம் ஒரு காய்கறி வாங்கினோன்னா அதை ஸ்கிப் பண்ணி அடுத்த வாரம் இன்னொரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பை வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதை வாங்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கினோம் அப்படின்னா நிறையா க்ரேவிங்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் க்ரேவிங்ஸு. ஸோ அதிலெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் டு பை மோர் ஃப்ரூட்ஸ். மீல் ப்ரிப்ரேஷனில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஏர் ஃப்ரையரு. ஸோ ஒரு வீக்கில் நிறையா தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையர்லேயே ரெடி பண்ணிடுவேன். ஸோ எவ்ரி டைம் நம்ம வெறும் அடுப்பு, நம்ம கேஸ் அடுப்பு மட்டும் டிபெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கடலை வறுக்கிறது, நட்ஸு வறுக்கிறது, ஸோ இது எல்லாமே ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு அப்ளையன்ஸஸையும் நான் மீல் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்கவே இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் அது பாட்டுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கோம். நம்ம போய் பக்கத்தில் நின்று எல்லாம் மேனேஜ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்ளையன்ஸஸில் எப்போயும் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கான நேரத்தை செலவிடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாடர்ன் எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரீன்ஸ், இந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிழல்லையே வச்சு காய வச்சு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்குவேன். அப்படி காய வைக்க நேரம் இல்லையா, நான் ஏர் ஃப்ரையரில் போட்டு நான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்குவேன். இதனால் எனக்கு என்ன யூஸ் ஆகும்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம சமைக்கும் போது தெறிக்காது. கருவேப்பிலை போட்டாலே இப்போ எல்லா இடமும் தெறிக்கும் இல்லைங்களா, அதில் அந்த லீஃபில் இருக்கிற ஈரப்பதம் தான் காரணம். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது என்னன்னா, உங்கள் கலர், டெக்ஸ்சர் எதுவுமே மாறாது. அந்த ஸ்மெல்லு கூட உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல காய வச்சு நிழல்லையே காய வச்சோம் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸில் இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் புதினா லீவ்ஸையும் அப்படி தான் நான் சேவ் பண்ணுவேன். என்ன தான் நீங்கள் புதினாவை என்ன மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ஸ்டோர் பண்ணி பாருங்களேன், 2 நாளில் அழுகி போயிடும். அது ரொம்ப புதினா ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம பக்கத்துலலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் கடைகள்லாம் இல்லாததுனால வீக்லி ஒன்ஸோ இல்லை பெரிய கடைகள்லையோ போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது ரெகுலராக வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேம் மெத்தடு நீங்கள் ஒரு இடத்துல லீஃபை நல்லா கழுவிட்டு நல்லா நீங்கள் நிழல்லே காய வச்சிங்கன்னா ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் அந்த ஏர் ஃப்ரையரில் குயிக்காக பண்ணணுன்னா ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன். அந்த சேம் ஸ்மெல்லு, டெக்ஸ்சர் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டீ போடுறீங்க அப்படின்னா
இந்த ஸ்மெல்லோட எந்த ஒரு ஃப்ளேவரும் அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் அழுகி போயிடும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோவா குழந்தைங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து சப்பாத்திக்கு, நம்ம சாம்பாரில், அதுக்கப்புறம் தொக்கு பண்ணுற போது அதெல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம போட்டுருவோம். அதனால் வந்து நம்ம அந்த முருங்கை கீரையில் இருக்க இரும்பு சத்து கண்டிப்பாக தெரியாமே குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஸோ இந்த ஒரு இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ஸ் வந்து இப்போ சிறுகுறிஞ்சாங்கீரை இருக்குது பாருங்களேன், அது சுகருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் அப்படியே பொடியாக சாப்பிடும்போது ரொம்ப கசக்கும். அதை வந்து நான் இந்த மாதிரி காய வச்சு நல்லா பொடி பண்ணி டேப்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அமேசான்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு இது ஃபில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பட் என்னோடய அத்தை ஒரு தடவை வந்திருக்கும்போது அவங்கக்கிட்ட ஃபுல்லாக பொடி பண்ணி கொடுத்துட்டேன். அதை வந்து அழகாக அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மில் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து இதே ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஆவாரம் பூ, இந்த மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ஸை நான் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதனால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு மெடிசன் சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கே இருக்காது. பட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் தான் சொல்லுவேன். ஸோ எப்போயுமே வந்து தக்காளி வாங்கினா நிறையா வாங்கி வெளியிலேயும் வைக்கலாம். யூஸ்வலாக எங்கள் அம்மாலாம் வெளியில் தான் வைப்பாங்க, ஒன்றுமே ஆகாது தக்காளிக்கு. பட் எனக்கு என்னமோ தெரில, தக்காளி வந்து வெளியில் வச்சா தேவையில்லாமல் அழுகுது. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது, கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம தலைகீழாக கமுத்தி இந்த மாதிரி வைக்கணும். எனக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தொக்கு மாதிரி செஞ்சு நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி துணியிலே ரோல் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்கு வந்து நமக்கு எப்படியாவது தாங்கும். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 காக்டெயில் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கொத்தமல்லி. ஸோ அதனால் என்னென்னா அப்பப்போ அவங்களுக்கும் சேர்த்து போடுறதுக்காக கொஞ்சம் நிறைய எப்போயுமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ மீல் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தான் இல்லைங்களா. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஃபார் த பேர்ட்ஸு, ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுற பேர்ட்ஸு, கிளி வரும். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் யூஸ்வலாக வந்து மீல் ப்ரிப்ரேஷனே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேஃபாக நான் வந்து ஒரு இடத்துல வச்சுருவேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் அந்த நைஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். நைஃப் வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குயிக்காக நம்மளோட வேலை வந்து கிச்சனில் முடிஞ்சிடும். நான் வந்து எப்படின்னா எல்லா டைமும் முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா கட் பண்ணுவேன். இல்லை அன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா டசன்ட் மேட்டர், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அடுத்த நாள் நான் வந்து கட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து ஐ யூஸ் டு கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங். ஒரு 4 மணிக்கு நான் எழுந்திரிப்பேன். ஸோ 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டெய்லி மீல் ப்ரிப்ரேஷன்லாம் சம்டைம்ஸ் வந்து காலையில் தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவேன். அதற்கு காரணம் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மூவ்னு தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்கிட்ட ஐ ஹேவ் அவைலபிள் ரிசோர்ஸஸ் இன் ஹேண்ட். லைக் அப்ளையன்சஸ் வச்சுருக்கேன், வெஜிடபிள் சாப்பர் வச்சுருக்கேன், ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் நைஃப் அண்ட் ஐ ஹாவ் அ குட் நைஃபிங் ஸ்கில் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னால் குவிக்காக வந்து வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வைங்களேன், 10 நாள் ஆனாலும் அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும் அந்த கேரட்டில். அதே மாதிரி முட்டை வேக வைக்கணும். நம்ம டெய்லி வந்து நம்ம ப்ரோட்டீனுக்கு முட்டை எடுப்போம். எல்லா டைமும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் கேஸ் ஸ்டவ் அலோன். கேஸ் ஸ்டவ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா 3 அடுப்பும் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன அப்ளையன்சஸ் வந்து என்னோடய வேலையை ரொம்ப சிம்பிள் ஆக்கிரும். இது வந்து ரொம்ப அழுக்காகாது, ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் வந்து இந்த குக்கிங் ரெடி ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஆஃப் ஆயிரும். இதனால் என்ன ஆகுதுன்னா என்னோடய லைஃப்பை சிம்பிளிஃபை ஆகுது. ஸோ அடுப்பில் ஒரு வேலை நடந்துச்சுன்னா இந்த பக்கத்து இன்னொரு வேலை அது தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இது லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுது. இதை வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னால் வேலைக்கு கரெக்டாக போக முடியுது.
நான் யூடியூப் பண்ணுறேன், அது என்னால் பண்ண முடியுது. எனக்கான நேரத்தை எனக்கு செலவு பண்ண முடியுது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த அப்ளையன்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ யூஸ்வலாக பாருங்களேன், வீட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை யாராவது வந்து விட்டு கொடுக்குறாங்களா? லைக் ஒரு காராக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த எவ்வளோ காசானாலும் அதுக்காக நிறைய மெனக்கிடுறாங்க. ஆனால் நம்ம கிச்சனில் வேலை பார்க்குற அந்த லேடிஸ் மட்டும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ இது செலவாயிரும், இது அது செலவாயிரும், இதுக்கு நம்ம கையிலே வெட்டிட்டு போயிடலாம், இதிலே பண்ணிட்டு போயிடலாம், நம்மளையே வந்து ரொம்ப நம்ம குறைச்சி எடை போட்டு நம்ம வந்து இப்படி கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கிச்சனுக்குள்ளேயே இருந்தால் வந்து நாளைக்கு உங்கள் ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து என்னென்ன அப்ளையன்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் இதை நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி போனோன்னா எல்லாரோட பார்வையும் நம்ம ட்ரெஸ் வாங்கணும், இல்லை டெக்கரேஷன் திங்ஸ் வீட்டுக்கு வாங்கணும், அந்த மாதிரி தான் நம்மளோட பார்வைகள் போகுதே ஒழிய நமக்கு வந்து ஃபங்க்ஷனலாக நம்மளோட அன்றாட வேலைகளை குறைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் அதை சிரமம் பார்க்காம வாங்குங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது வாழ்க்கையில் வந்து புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கிச்சன்லேயே இருந்து வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தோம்னா என்றைக்கு நமக்கான நேரத்தையும் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா? அடுத்து இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இது கிச்சனில் வந்து சம்டைம்ஸ் நம்ம கரண்ட் இல்லாத டைமில் ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மினி மிக்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே அமேசானில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து நீட் பேசிஸில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனி ஐட்டம் லைக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டிஷ்ஷாக இருக்கட்டும், அந்தந்த இமீடியட்டாக நம்ம அந்தந்த எக்யூப்மெண்ட்டில் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக் குக்கரில் வந்து நான் கார்ன் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், வெந்துருச்சு அப்படின்னா தானாக ஆஃப் ஆயிரும். நம்ம இது வந்து இத்தனை விசில் வருது அப்படின்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது என்ன ஆகுது, ஒரு விதத்தில் கார்ன் போட்டோன்னா அடுத்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி தான் என்னோடய கிச்சனை வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பர் தான். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட நல்லா அரைச்சி கொடுக்கும். வெங்காயம், தக்காளி, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப மைன்யூட்டாக சாப் பண்ணணும், இல்லை கொஞ்சம் பரவாயில்லாமல் சாப் பண்ணணும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப குவிக்காகவும் நான் பண்ணிடுவேன். இப்போது இந்த சாப்பர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வாஷ் பண்ணுறது, இப்போ மேஜராக நிறையா பண்ணணும், வெஜிடபிள் கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பெரிய சாப்பர் வச்சுருக்கேன் ப்ரீத்தியில், அதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க இதை கழுவுறதே பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. முடித்தோன்னா இதிலையே ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி நம்ம பண்ணுற வேலை. இதிலேயே நெய் எடுக்கிறது எல்லாமே நான் வந்து இதில் பண்ணுவேன். ஸோ எனி அப்ளையன்சஸை வந்து உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் மீல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப வித்தியாசமாக நான் பண்ணுறது என்னென்னா, ஐ இன்வால்வ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அது வெஜிடபிள் வாங்குறதுலேருந்து, இப்போது நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், சந்தைக்கு போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன், எது வாங்கினாலும் ஐ டேக் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் மீ. தனியாக நான் போகிறதே கிடையாது. தே ஷுட் ஆல்சோ கேரி த வெயிட். அவங்களும் அந்த பையை தூக்கணும். அப்போ தான் வந்து எது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ எல்லா டைமும் நம்மளே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க முடியாது. சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம சேர்ந்து தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ எல்லாருமே அந்த மீல் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆனால் அது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் போதும் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை பேசுகிறது, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இட்ஸ் அ வே ஆஃப் கனெக்டிங் வித் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது வீட்டில் ஏதோ ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீட்டில் இருக்கிறது கிடையாது. என்னோடய ஜாப் இன்வால்வ்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நான் இல்லாத போது என்னோடய கிச்சனை மேனேஜ் பண்ணுறது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போது எந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன வாங்கி வச்சுருக்கோம், என்ன மாதிரியான தொக்குலாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கும்போது முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிடாம வீட்டு சாப்பாடை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த எல்லாருமே நம்ம பெனிஃபிட் ஆகிறோம் இல்லைங்களா? இப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல வந்து ஒரு சிலர் வேலை பார்க்காம ஒரு சிலர் மட்டும் வேலை பார்த்தா அந்த கம்பெனி ஒத்துக்குமா? கண்டிப்பாக எந்த கம்பெனிலையும் அப்படியே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஒரு இடத்துல வேலைக்குன்னு போனால் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்போ வீடு மட்டும் விதிவிலக்கா அப்படின்னா வந்து அதை நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மீல் ப்ரிப்ரேஷனில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. வெதர் இட் இஸ் க்ளீனிங் த வெஜிடபிளை வாஷ் பண்ணி கொடுக்குறது, இல்லை அங்கே இருக்கிற நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இல்லை வந்து நம்ம இது வெயிட்டை தூக்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம இன்வால்வ் ஆகணும். அண்ட் வீட்லேயும் என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறது எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கணும். நம்ம யூஸ்வலாக அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபேமிலியை நம்ம கொண்டு வரலாம், ஹெல்த்தியான கிச்சனையும் நம்ம உருவாக்கலாம். ஸோ ஹெல்த்தி கிச்சன் வந்து இட் ஷோஸ் தட் ஹவு ஹெல்த்தி யூ ஆர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்வைஸ், எல்லோரும் மீல் ப்ரிப்ரேஷனில் இன்வால்வ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்டு நம்ம வந்து நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் பாட் மீலாக தான் நான் பண்ணுவேன். வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் இட் இஸ் ஹெல்த்தி ஆல்சோ. சப்பாத்தி மாவு இதெல்லாம் போட்டால் 1 வீக்குக்கு நான் பிசைஞ்சு வச்சுக்குவேன். அது வந்து போர்ஷனாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவேன். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா உடனே ஒரு இதை எடுத்து ஒரு போர்ஷன் எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது ஏன் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்டார்டிங்லேருந்து வெங்காயம் வெட்டுறதுலேருந்து மாவு பிசைறதுலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் டயர்டு. அப்போ பாதி லைஃப் நமக்கு கிச்சன்லேயே போயிடும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கான நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு, நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்மால் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப பேர்டனாகவே நமக்கு தெரியாது. வந்து இதை வந்து ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் இதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் பண்ணுற வேலையை ஒரே 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். எவ்ரிபடி கேன் என்ஜாய். ஸோ தட் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் மீல் ப்ரிப்பரேஷன். இட் இஸ் நாட் அபவுட் வந்து ஒரு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து எல்லாமே ஆல்வேஸ் இந்த மோட் ஆஃப் சர்விங் அதர்ஸ், ஹெல்பிங் அதர்ஸ்ன்றதை மாற்றி வி ஆர் ஒர்க்கிங் அஸ் அ டீம் அப்படிங்கிறத பண்ணுறது தான் என்னோடய சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி இந்த சுண்டல், இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பயிரை மொத்தமாக ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நீங்கள் ஒரு புலாவ் பண்ணுறீங்க, ஒரு சுண்டலில் வைக்கணும், ஒரு சாலட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேக வச்சு யூஸ்வலாக பண்ணுறதில்ல, பட் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம இப்படி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக முளை விட்டுரும், அது இன்னும் ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து என்னோடய லைஃப்பை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, அந்த வீக்கை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே ஒரே வாரத்தில் காலியாயிருமா அப்படின்னா கிடையாது. இஃப் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங், இது வந்து சம்டைம்ஸ் நம்ம அவுட் ஸ்டேஷன் போனால் குக்கிங் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ரிப்பரேஷனை அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக நம்ம லைஃப்பை சிம்ப்ளிஃபை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல். ஐ ஹோப் இந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். எவ்ரிடே மீல் ப்ரிப்பிங்காக இருக்கட்டும், இல்லை வீக்லி மீல் ப்ரிப்பிங்காக இருக்கட்டும், ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டன், இமீடியட்டாக வி வில் டன் வித் த க்ளீனிங். சிம்ப்ளிஃபை யுவர் லைஃப், டீக்ளட்டர் யுவர் லைஃப், டீக்ளட்டர் யுவர் பொசேஷன். உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸை டீக்ளட்டர் பண்ணுங்கள். எதற்கு நேரம் செலவிடணுமோ அதற்கு குடும்பத்தோட ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வேலை செய்யணும் இல்லை, என்டையர் ஃபேமிலி, ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் டுகெதர் ஸோ தட் த லைஃப் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.